ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா வீடியோவின் கடைசியில் நான் ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்ல போகிறேன். அது உங்கள் தோட்டத்தையும் அழகாக்கும், அதே நேரத்தில் கோழி தீவன செலவையும் குறைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஒரு கேள்வி, இந்த செடியை உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்க? சிலர் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலர் ஆழ்வெள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலர் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலர் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஊர்? உங்கள் ஊரில் என்ன பேர்? இதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரவள்ளி கிழங்கு சாதாரணமாக நட்டது கிடையாது. பிப்ரவரி மாதத்தில் திருநெல்வேலியிலிருந்து இந்த குச்சிகளை கொண்டு வந்து நட்டோம். அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அப்போது இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, வெயில் மட்டும் அடிக்கும், மண் வறண்டு கிடக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே செழிப்பாக வளரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இயற்கை நம்ம எப்போதும் ஆச்சரியப்படுத்தும். தண்ணீர் ஊற்றணும், சிறிது கவனித்தோம், அதுக்கப்புறம் நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? இப்போ பாருங்கள், ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்து கம்பீரமாக நிற்கிது. உண்மையாகவே பார்க்கும்போது ஒரு சிறிய காடு மாதிரி தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. கீழே மண்ணுக்குள்ளே என்ன நடக்குது? மேலே இருக்கிற வளர்ச்சி எவ்வளவு பெருசாக இருக்குன்னா, கீழே இருக்கிற கிழங்கு எவ்வளவு பெரிதாக இருக்கும்? உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செடி எவ்வளவு கிழங்கு கொடுக்கும்? எவ்வளவு கிலோ கிழங்கு கொடுக்கும் அப்படின்னு? 5 கிலோவா, 10 கிலோவா, அல்லது அதுக்கு மேலா? கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அறுவடை செய்யும்போது யாரோட கணிப்பு சரியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம காம்பவுண்ட் வால் பக்கம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவற்றை பார்த்தீங்கன்னா சாதாரண சுவர் மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியுமா? பழைய வாட்டர் கேன், பெயிண்ட் பக்கெட், பயன்படுத்தாத டப்பாக்கள் இதெல்லாம் தூக்கி போடாமல் மறுபடியும் நம்ம பெயிண்ட் அடித்து பயன்படுத்தி இருக்கோம். அதில் கற்பூரவள்ளி, கற்றாழை, குரோட்டன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். முன்னாடி என்ன ஆச்சுன்னா, மாடு வந்து கடிக்கும், ஆடு வந்து மேய்ஞ்சிரும், நட்ட செடி எல்லாம் வீணாகிரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா தோணுச்சு. இந்த காம்பவுண்ட் வால் மேலே நம்ம இது போல் மாடு ஆடு கடிக்காத கற்றாழை, கற்பூரவள்ளி, குரோட்டன்ஸ் இந்த மாதிரி செடிகளை வச்சோன்னா நம்ம காம்பவுண்ட் வால்க்கு உள்ளே வச்சுருக்க செடிகளை பாதுகாத்துக்கலாம். நம்ம காம்பவுண்ட் வால் மேலேயும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அழகாக செழிப்பாக பூந்தோட்டமாக தெரியும். அதற்காக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்லணும்னா, காலையில் எழுந்ததும் இந்த செடிகளை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலமாக இருந்தாலும் பச்சை நிறம் கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்மளுக்கு கொடுக்குது. நீங்களும் இதை உணர்ந்திருக்கீங்களா? காலையில் தோட்டத்தில் நடந்து பார்த்தா மனசு லேசாக ஆகிடும்ல? அப்படி உணர்ந்தவர்கள் ஒரு இமோஜி கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிகளை பராமரிக்கும் போது நம்ம அதிகமாக வளர்ந்த இலைகள், கீரைகள் இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலானவங்க குப்பையில் போடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்குறோம். இதுதான் வீடியோவின் முக்கியமான ஐடியா. நம்ம தோட்டத்தில் வளர்கிற களைச்செடிகளும் கீரைகளும் வீணாக போகும் பொருள் இல்லை, அனைத்துக்கும் பயன்பாடு இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோழிகளுக்கு இந்த கீரைகளை போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். முதல்ல ஒரு கோழி வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கோழி வரும், அதுக்கப்புறம் எல்லா கோழிகளும் ஓடி வரும். பாருங்கள் எப்படி போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுதுன்னு பாருங்கள். இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குது? கோழி வளர்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கோழிகளுக்கு என்னென்ன கீரைகளை கொடுக்குறீங்க? இதில் இன்னொரு நன்மையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தீவன செலவு ரொம்பவும் குறையும், கோழிகளுக்கு இயற்கையான உணவும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் கோழிகளும் ஆரோக்கியமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ், சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நல்ல வளர்ச்சியும் கோழிகளுக்கு கிடைக்கும். ஒரு வீட்டு தோட்டம், ஒரு நாட்டுக்கோழி பண்ணை இரண்டையும் இணைச்சா எவ்வளவு பயன் தெரியுமா? ஒரு பக்கம் காய்கறிகளும், ஒரு பக்கம் கோழி முட்டை, இறைச்சி, ஒரு பக்கம் இயற்கையான உரம். இதுதான் சஸ்டைனபிள் கார்டனிங். இப்போது மீண்டும் மரவள்ளி கிழங்குக்கு வரலாம். இன்னும் சுமார் 5 மாதங்கள் கழித்து அறுவடை செய்ய போகிறோம். அந்த நாள் என்ன நடக்கும்? எவ்வளவு கிழங்குகள் கிடைக்கும்? நம்ம எதிர்பார்ப்பு சரியாக இருக்கும் அல்லது இன்னும் பெரிய ஆச்சரியம் காத்திருக்குதா? இதெல்லாம் அடுத்த வீடியோவில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அறுவடை வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஐடியா என்ன? மரவள்ளி கிழங்கு வளர்ப்பு, காம்பவுண்ட் வால் கார்டனிங், கோழிகளுக்கு கீரை கொடுக்கும் ஐடியா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கருத்துக்களை நான் படிக்கிறேன். இந்த மாதிரி மாடி தோட்டம், நாட்டுக்கோழி, இயற்கை விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.